இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் அஜய் சாரை வைத்து விடாமுயற்சி திரைப்படத்தை இயக்கி வருவதும் சென்ற வருட கடைசியில் தொடங்கிய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக தொடங்கியுமே 50% படப்பிடிப்பை மட்டுமே முடித்திருப்பதாக படக்குழு தரப்பிலிருந்து தகவல்களுமே கசிந்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை நம்பினால் இப்பொழுது வேலைக்காவது என முடிவெடுத்த அஜய் சார் உடனடியாக கதை கேட்டு ஆதிக் ரவிச்சந்திரனை தன்னுடைய அடுத்த திரைப்படத்தினை இயக்குனராக முடிவெடுத்திருக்காரு. மேலும் இந்த திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி என பெயரிடப்பட்டு முதற்கட்ட படப்பிடிப்பும் கடந்த வாரம் ஹைதராபாத்தில் தொடங்கிவிட்டதாகவும் தகவல்களுமே வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்தை இந்த வருட இறுதிக்குள் முடித்து அடுத்த தைப்பொங்கலில் வெளியிட படக்குழு திட்டமிட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க. தற்பொழுது விறுவிறுப்பாக இயங்கி வரும் அஜய் சாருடைய அடுத்தடுத்த படங்களுக்கான இயக்குனர் குறித்த அறிவிப்புமே வெளிவந்திருக்கு. அதாவது அஜய் சாரி ஆஸ்தான இயக்குனரான சிறுத்தை சிவா தன்னுடைய கங்குவா திரைப்படத்தை முடித்திருக்கும் நிலையில அடுத்ததாக அஜய் சாருடைய இயக்கிய 64 திரைப்படத்தினை இயக்கலாம் எனவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 65வது திரைப்படத்துடைய தகவல்களுமே வெளிவந்திருக்கு. சமீபத்தில் கூட அஜய் சாரை சந்தித்த மோகன் ராஜா கதை சொல்லியிருப்பதாகவும் மேலும் அஜய் சாருக்கு அந்த கதை பிடித்துவிட இயக்கிய 64 திரைப்படத்தினை ராஜா அவர்கள் இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. தனி ஒருவன் திரைப்படத்துடைய 2ஆம் பாகத்தை முடித்துக் கொண்டு இந்த திரைப்படத்தில் இணையும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்களுமே தெரிவித்து வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜய் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜய் 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.